ஒரு ஊருக்கு ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ மதுரைனா மல்லி, திண்டுக்கல்னா பூட்டு, திருநெல்வேலினா அல்வான்னு. இப்படிலாம் சொன்ன உடனே ஞாபகம் வரும். ஆனா சாத்தான் குளம்னு சொன்னா பீனிக்ஸ் ஜெயராஜ் தான் ஞாபகம் வரும். ஏன்னா 2 அப்ராணிய டீலா சொல்லப்போனா கொரோனா காலம், அதாவது கொரோனா வந்து முதிர்ச்சி அடைகிற காலம் 2020 ஜூன் 19ஆம் தேதி சாத்தான் குளத்துல பீனிக்ஸ் ஜெயராஜன் தகப்பன்மார் 2 பேரும் செல்கடை வச்சு நடத்திருக்காங்க. இரவு 9:30 மணியை போல அங்க வந்து காவல்துறையினர் நீங்க கொரோனா விதிமுறைகளை மீறிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்கணும்னு இரவோட இரவா தகப்பனையும் பிள்ளையும் மகனையும் கூட்டிட்டு போய் எவ்வளவு கொடூரமா அடிக்கணுமோ அவ்வளவு கொடூரமா தான் வீடியோ ஃபுல்லா காமிச்சு ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ 1, 2 முரண்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தாக்கத்தினா அந்த தகப்பை மேலையும் அந்த பிள்ளை மேலையும் கொடூரமா அடிச்சதுல அப்பா வந்து மையன் வந்து 22ஆம் தேதி சாகுறாரு, அப்பா வந்து 23ஆம் தேதி சாகுறாரு. அப்போ அந்த 2 உயிர் எவ்வளவு சித்திரவதைப்பட்டோம். அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காவல் நிலையத்தில் வேலை பார்த்த 2 பெண் காவலாளர்களே இந்த கொலைக்கு வந்து சாட்சி. அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, எங்களாலேயே அவங்க அடிக்கிறத பார்க்க முடியல, அவங்க அவ்வளவு கொடூரமா அவங்க நடிச்சாங்க, அதனால இதுக்கு நாங்களே சாட்சியா இருக்கணும், அவங்களே முன் வந்து அந்த சாட்சியா கேட்கிறாங்க. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியா தமிழர் மக்களையும் கதிகாலம் வச்சு கொரோனானால ஒரு பக்கம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு இருக்கிற காலத்துல ஒரு தப்பும் பண்ணாத, ஒரு தவறு செய்யாத 2 உயிர் அநியாயமா கொடூரமா கொலை செய்யப்பட்டத அந்த நேரத்துல எல்லாருமே மக்கள் வந்து போராட்டத்துல வந்து மும்முரமா இறங்கி போராட்டம் பண்ணதுல இந்த கேஸ் வந்து பூகமா வெடிச்சிச்சு. அப்ப என்ன செஞ்சுச்சு கவர்மெண்ட் வந்து சிபிசிஐடி கிட்ட இருந்த அந்த கேஸை வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிச்சு. சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி யாருன்னா போலீஸ்காரங்க, காவல் ஆய்வாளர், 2 சப் இன்ஸ்பெக்டர் மீது உள்ள போலீஸ்காரங்க அப்படி ஒரு 9 பேரை கைது பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி 9 பேருமே சிறைச்சாலையில இருக்காங்க. 5 வருஷமா அந்த கேஸ் நடக்குது. கேஸோட தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது இப்ப என்ன தீர்ப்பு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இப்ப என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே யாருக்குமே கொடுக்காத உச்சபட்ச தண்டனை, அதாவது 9 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனையை தமிழ்நாடு நீதிமன்றம் கொடுத்திருக்கு. பீனிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல எல்லாரும் மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு எல்லாரும் இருதயத்திலையும் தோன்றுனது உண்மை. அத நீதிமன்றமும் அதே போல எல்லாருக்குமே மரண தண்டனை தான், மரண தண்டனையை தவிர்த்து இந்த வழக்குக்கு வேற தண்டனை கொடுத்தா அது போதுமானதா இருக்காதுன்னு நீதிபதி அவர்கள் ரொம்ப கடினமாவே விமர்சிச்சு தண்டனை கொடுத்திருக்காரு. அதாவது தண்டனை காலங்கள் ஒரு கொஞ்சம் சமீபம் ஒரு 15 நாளாவே கொஞ்சம் 2 நாள் கழிச்சு 10 நாள் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து தண்டனை விவரங்களை வந்து 5:30 நாங்க சொல்லுவோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. அதே போல எல்லாரையும் குற்றவாளின்னு சொல்லி தண்டனை 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீதிபதி அவர்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்ன முக்கியமான வார்த்தைகள் என்னன்னா, இந்த வழக்கு அரிதான ஒரு வழக்கு, அதாவது இந்த வழக்கு வந்து சாதாரணமா கடந்து போக முடியாது. ஏன்னா எந்த ஒரு கையில ஒரு ஆயுதம் இல்லாதவங்களையும் 9 பேர் 9 காவலாளிகளுமே கொலை செய்யணுன்ற நோக்கத்திலேயே அவங்களை கொடுமையா தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க. அதை வந்து காவலாளிகள் சொல்றாங்க, எங்களை வந்து தண்டனையை குறைக்கணும், வீட்டுல முதிர் வயதில் உள்ளவங்க பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர் இருக்காங்க அப்படின்னாங்க. நீதிபதி சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க மாறணும்னா அன்னைக்கு இரவு முழுவதும் உங்களுக்கு டயம் இருந்துச்சு, அன்னைக்கே நீங்க மாறி இருக்கலாம். ஆனா நீங்க கொலை செய்யன்ற நோக்கத்திலேயே 9 பேரும் கொடூரமா அடிச்சு இந்த அப்ராணிகளை கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீதிபதி கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாம 9 பேத்துக்குமே அபராதம் வச்சு, அதாவது 1,04,00,000 அந்த அவங்களுடைய சொத்தை ஃபுல்லா முடக்கி அந்த சொத்தை ஃபுல்லா வித்து பாதிக்கப்பட்ட ஜெயராஜோடைய மனைவிக்கு கொடுக்கணும்னு நீதிபதி சொல்லிட்டாங்க. இன்னும் நீதிபதி சொன்னது என்னன்னா, வேலிய பயிர் மேய்கிற கதையா இந்த வழக்கு மாறிடுச்சு. மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற காவல்துறையே அநியாயமா ஒரு கொரோனா காலத்துல கடையை அடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு வீணான ஒரு பழிக்கு பழியா உன்னை கொண்டு போய் 2 உயிரை வந்து கொடூரமா கொண்டிருக்காங்க. லாக்அப் டெத்ன்றது வந்து கடந்து போற ஒரு வழக்கு கிடையாது. உச்ச நீதிமன்றம் அப்பயே அதுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும்னு சொல்லியும் காவல்துறையினர் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை மீறி இது நடத்தினது மிக ஒரு மனிதனுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயல். 14 வருஷம் ஆயுள் தண்டனை கழிச்சிட்டு வெளியே வந்தாலும் மேலதிகாரிட்டா நீங்க சொன்னது எனக்கு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் ஆயுள் தண்டனை இதுக்கு போதுமான தண்டனையே கிடையாது, இதுக்கு அதிகபட்சம் மரண தண்டனை மட்டும்தான் நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு நீதிபதி விமர்சிச்சு கடுமையா தண்டனை கொடுத்து பேனாவை உடைச்சிருக்காரு. இது வந்து வரவேற்கத்தக்கது. இந்த வழக்கு இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா, இருக்கப்பட்டவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, என்னன்னா மேல்முறையீடுன்னு ஒண்ணு இருக்கு. அதான் மேல்முறையீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இதோட இப்போ தண்டனை ஆயிடுச்சு உங்களுக்கு மரண தண்டனையானா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாருமே பணப்பலம் உள்ளவங்க, படைப்பலம் உள்ளவங்க மேல்முறையீடுன்னு போவாங்க, உயர் நீதிமன்றத்துக்கு போவாங்க. உயர் நீதிமன்றம் அதே மாதிரி தண்டனை கொடுத்தா உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தான் இந்தியாவின் இந்தியாவிட்ட வந்து கடைசி ஒரு விஷயம் அதான். உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. உச்ச நீதிமன்றமும் அதே மரண தண்டனை கொடுத்துச்சுன்னா வேற வழியே இல்லை, எல்லாருக்கும் மரண தண்டனை. உச்ச நீதிமன்றம் இந்த 2 தண்டனையும் இந்த 2 கோர்ட்டுமே தண்டனை கொடுத்து உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணாலும் டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா நீதி சாகாது, நீதி வெல்லும். தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனை அனுப்பிச்சாகணும். காவல்துறைக்கு கொடுத்த தண்டனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்குக்கு இந்த தண்டனை போதுமானதா? நீங்க போட்டு கொடுத்த தண்டனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். பை பை.